அப்படிங்கிறது ஒரு புது ஆப் சொல்கிறத விட இந்த ஆப்போட ஓனர் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஃபீ அப்படின்ற வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட டீம் தான் என்டையர் டீம். யார் இன்ட்ரெஸ்ட் ஜிஃபி பண்ணது ஸோ ஜிஃபி அப்படிங்கிறது ஒரு புது ஆப். அந்த ஆப்போட லான்ச் இன்றைக்கி. ஜென்ரலாக இந்த ஆப் என்ன மாதிரியான யூஸ் இருக்கும் அப்படின்னு பல பேருக்கு வந்து ஒரு கொஷின் மார்க் இருக்கும். ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பப்ளிக்கில் அதுவும் வந்து சாப்பிட போகும்போது அவங்க சந்திக்கிற சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகும்போது எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வாசலில் நிற்க வச்சு நமக்கு டோக்கன் கொடுத்து 5 பேரா 2 பேரா 7 பேரா அப்படின்னு சொல்லிட்டு வரிசையில் நிற்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் ஆகும்போது என்ன ஆகுனா, இங்கேருந்து நம்ம காரில் போய் இறங்கி பார்க் பண்ணிட்டு ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டே போகிறோன்னா கூட வாசலில் வெயிலில் வந்து காத்திருக்கிற ஒரு டைம் வந்துடும். ஸோ அந்த டைமை மிச்சம் பண்ணுறதுக்கும் அந்த டைமை வந்து நம்ம கரெக்டாக ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு உங்கள்கிட்ட ஜிஃபி இருக்கணும். ஸோ ஜிஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டோ அந்த ரெஸ்டாரண்ட் போகணுன்னா டக்குன்னு அதில் புக் பண்ணிவிட்டு அதில் 20 மினிட்ஸ் காமிக்குது, 30 மினிட்ஸ் வெயிட் டைம் காமிக்குதுன்னா அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி நேராக போய் அப்படி ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்புக்கு வந்து சரி ஓகே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னப்போ நம்ம வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக கேட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஆப்பை வந்து எதனால் இப்படி ஒரு ஆப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத பிராண்ட் அம்பாசிடராக நான் சொல்கிறத விட இந்த ஆப்போட ஓனர் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஜிஃபியோட கான்செப்ட் வந்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸை நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க லைஃப் வந்து ஒரு மெஷின் லைஃபா இல்லை ஒரு நார்மல் லைஃபா அப்படின்ற கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா, நம்மளில் இருக்கிற முக்கால்வாசி பேர் சொல்கிற ஒரே பதில், இட் இஸ் அ மெஷினரி லைஃப். இன்றைக்கி நமக்கு வந்து எதையுமே ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு டைமில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குவாலிட்டி டைம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வெரி மினிமல். அப்படி நம்ம இருக்கும் போது நம்ம எங்கே இருப்போம் அப்படின்னா, ஒன்று வீட்டில் இருப்போம் இல்லை வெளியில் இருப்போம். அந்த வீட்டில் நம்ம உட்காந்து பேசுகிறதுன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அது ஒரு சாப்பிட்ற இடமா தான் இருக்கும். அங்கே தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், அம்மா அப்பாவாகட்டும், இல்லை ஒரு தாத்தா பாட்டி ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அந்த டைனிங் ஏரியாவில் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் போகும்போது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம ஒரு ஃபாதராக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து லைனில் நின்றுட்டுருப்பாங்க. பட் ஃபேமிலியை வந்து ஒரு பக்கமாக இருக்கும். ஒரு ஃபுட் கவுண்டரில் போயிட்டு ஒரு ஆர்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ணுவாங்க. குழந்தை ஒன்று கேட்கும், அம்மா ஒன்று கேட்பாங்க. ஸோ இது மாதிரி கேட்குற ஐட்டம்ஸ் வந்து அங்கே அந்த மெனுவில் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து அவங்க அந்த பாயிண்ட்லேருந்து அவங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ, ஏன்னா அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாது. ஸோ என்ன இருக்குதோ அதை அவங்க வாங்கிட்டு வரதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி வாங்கிட்டு வந்த பிற்பாடு அந்த குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வெளியிலே போகிறாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்களா ஆஸ் அ ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வாங்கிட்டு வர போனவங்க வந்து அந்த ஸ்பெண்ட் பண்ணுற 30 மினிட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 20 மினிட்ஸ் லைனில் க்யூவில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அந்த ஃபேமிலி மட்டும் அந்த பர்சனை விட்டுட்டு தனியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே நம்மளுடைய குவாலிட்டி டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஸோ இந்த இதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் ஜிஃபின்ற ஆப். இது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கிளம்பும் போதே என்னென்ன மெனு இருக்குது, என்ன ப்ரைஸிங்கில் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம்.
இது டேக்அவே ஆகட்டும், இல்லை பார்சல் ஆகட்டும், இல்லை டைனின் இருந்தாலும் சரி. டைனின் வந்து ஆஸ் அதவன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டிலருந்தே வந்து நான் எவ்வளோ டைமில் நான் வந்து கிளம்பலாம் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ரையராக வந்து நீங்கள் பிளான் பண்ணுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஃபி அப்படின்ற வேர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாக ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம், செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட்ஸ்க்கும் முன்னாடி உள்ளது தான் வந்து மைக்ரோ. ஸோ அதை மீன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஜிஃபின்ற பேரை வந்து பேர் வச்சுருக்கோம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு புது ஆப் ஜிஃபி. ஸோ ஜிஃபின்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணவங்க, இந்த ஆப்பை எதுக்காக உருவாக்கணும்னு நினச்சவங்க சொல்லுவாங்க. பட் இஸ் மை ஃப்ரெண்ட் ராஜேஷ். ஹாய், ஹலோ. எஸ், அந்த மைக்கில் நீங்கள் ஹலோ. ஹாய், ஹலோ. ராஜேஷ் வந்து ரொம்ப நாள் யோசிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணோம் அப்படின்னாரு. என்ன மாதிரி ஆப் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொன்னாப்பில்ல. இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போகும்போது ரொம்ப நேரமாக காத்திருக்கோம்ல, சமயத்தில் போகும்போது பயங்கர கூட்டமாக இருக்குது. கூட்டமாக இருக்கும்போது நம்ம போய் இந்த டேபிள்லாம் எனக்கு வேணும்னு சொன்னோன்னா அவங்க 2 பேரா 5 பேரா 7 பேரா அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஒரு கையில் ஒரு டோக்கன் கொடுத்து அந்த டோக்கன் நம்பர் சொல்லும்போது வாங்கன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னால அதுக்காகவே ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஹோட்டலில் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இத்தனை நிமிஷம் தான் ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்துக்கு அங்கே போக போகிறீங்க, கரெக்டாக போய் டைமுக்கு சாப்பிட போகிறீங்க. சாப்பாட்டுக்கு இனிமேல் நோ வெயிட்டிங், ஒன்லி ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ். என்ன ராஜேஷ் சொல்கிறீங்க? நிச்சயமா. ஓகே, ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. இது உங்களோட மெயின் மோட்டிவ் என்ன? இந்த ஆப் வந்து வேறு ஏதாவது காரணம் இருக்கா அதுக்கு? இல்லை, மோட்டிவ்ன்றது வந்து முக்கியமான விஷயமே வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, ப்ரெசிஷியஸ் அப்படின்றது வந்து டைமுக்கு மட்டும்தான். ஸோ மற்றது நம்ம எதை வேணாலும் வாங்கிட முடியும், ஆனால் டைம் மட்டும் நம்மளால் திருப்பி வாங்கவே முடியாது. ஸோ அந்த டைமை வந்து பார்த்திங்கனாக்கா எந்த இடத்துல நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்றதை பார்க்கும்போது அதை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலான்றதுக்காக தான் இந்த ஆப்பை நான் வந்து பிளான் பண்ணதே. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வெயிட் பண்ணுற டைமிங்கில் அதை வந்து நீங்களே நிறையா ஹோட்டல்லாம் போயிருப்பீங்க. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் தனியாக போகும்போது உங்களுக்குன்னு ஒரு இது ஃபேம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உள்ளே போயிடுங்க டக்குன்னு. பட் நாங்கள் அந்த மாதிரி வரி பட் நாங்களாம் வந்து ஒரு காமன் பீப்புள்ஸ். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா காரில் போய் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டோம். காரில் வெயிட் பண்ண சொல்லிட்டு யாருன்னா ஒரு தம்பியோ யாருன்னா அனுப்பி எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ள வந்து பேசிகிட்டு இருப்போம். பட் ஃபேமிலியில் வந்து வரும்போது அம்மா, அப்பா, ஒய்ஃபு, குழந்தைங்க, இந்த சின்ன கை குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரும்போது இங்கேருந்து கூட்டினா அங்கே உள்ளே போனாக்கா அங்கே போனவுடனே ராஜேஷ் ப்ளஸ் எத்தனை பேர் அப்படின்றதான் அவங்களோட கேள்வியே. ஸோ கேட்கும்போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ராஜேஷ் +7 அப்படின்னு சொல்லிட்டாக்க ஸோ நான் வந்து காரில் உட்காரதா இல்லை அங்கேயே நான் வெயிட் பண்ணுறதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், காரில் வெயிட் பண்ணும்போது நம்மளோட டோக்கன் மாரி யாருன்னா தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், சரி நான் அங்கே போய் நிற்பேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க, கார் நான் தான் ஓட்டிகிட்டு வந்துருப்பேன். அது பாட்டுக்கு கார் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே நின்று என்னை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் என்னை கூப்பிடலையேன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு முன்னாடி இருக்க வந்து எனக்கு பின்னாடி வந்த ரமேஷை கூப்பிட்டுருவாங்க. என்னங்க ரமேஷை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் 3 பேரோட தாங்க வந்தார். அதனால உள்ள மொத்தம் ராஜேஷ் ஏகப்பட்ட இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காப்புல. அப்படி பாதிப்பில் உண்டான ஆப் தான் இந்த ஆப்பு. அவர் சொன்னபடி ஒன்றே ஒன்று தான், தம்பி உள்ளே போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வா. அந்த தம்பி தான் இந்த தம்பி ஜிஃபி. ஸோ இனிமேல் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கலாம். அதை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இது வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அருமையாக ஃபேமிலியோடு போய் டைமுக்கு அவங்களோட ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ஆப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.